السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 37வது பதிவு. நுபுவத்து வழங்கப்பட்டு 10 வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது. அந்த 10 வருடத்திலும் எத்தனையோ வகை வகையான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தார்கள். இப்பொழுது கடைசியாக அபூ தாலிப், மேலும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அல்லது அவர்களுக்கு சார்பாக இருந்த பலரும் சேர்ந்து 3 வருடங்கள் மிகப்பெரிய பயங்கரமான துன்பங்களை சிரமங்களை அனுபவித்தார்கள். அந்த ஷோபே அபி தாலிபிலிருந்து வெளியேறி ஒரு 6 மாதங்கள் கழிந்து விட்டது. ரஜபுடைய மாதம் அபூ தாலிப் கடும் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் வஃபாத்தாகிவிட்டார். அவர்களுக்குரிய மௌத்து சம்பவிக்கிறது. ஒரு கருத்தின்படி ரமலானுடைய மாதத்தில் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 3 நாளைக்கு முன்னால் அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார். நுபுவத்து வழங்கப்பட்டு 10வது வருடம், அது மிகவும் ஒரு கவலையான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய 2 கவலையான நிகழ்வுகள் நடந்தது. ஒன்றே, தன்னை இரக்கமாக பாசமாக அப்துல் முத்தலிபுக்கு பின்னால் தன்னுடைய பிள்ளைகளை விட சிறு பிராயத்திலிருந்தே 8 வயதிலிருந்தே தன்னை இரக்கமாக பாசமாக வளர்த்து வாலிபராக ஆகும் வரையில் தன்னுடன் இருந்து, அதற்கு பின்னால் தனக்குரிய திருமணத்துக்குரிய ஹதரத் ஹதீஜாவுடன் திருமண ஏற்பாடுகளையும் செய்து, அந்த பல நிகழ்வுகளிலும் கலந்து, அதற்கு பின்னால் தன்னுடைய நுபுவத்தினுடைய உயர்ந்த அந்த முயற்சியில் தன்னால் முடியுமான பங்களிப்புகளை செய்து, எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் ரசூலை ஆஃபத்துகள் வராமல் பாதுகாப்பதற்குரிய சகல விடயங்களையும் செய்துவிட்டு, நுபுவத்தினுடைய 10வது வருடம், நபித்துவம் கிடைத்து 10வது வருடத்தில் அபூ தாலிப் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இது ஹிஜ்ரி, அதாவது நபித்துவம் கிடைத்து 10வது வருடம் நடந்தது. அதே வருடத்தில் 3 நாளைக்கு, அதே வருடத்தில் சஹீஹான கருத்தின்படி 2 அல்லது 3 மாதங்கள் இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய அன்பு மனைவி, பாசத்துக்குரிய மனைவி, நுபுவத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடன் இணைந்து தன்னுடைய நுபுவத்துடைய உழைப்புக்கு முழுக்க பணத்தாலும் செல்வத்தாலும் அபிப்பிராயங்களாலும் தியாகங்களினாலும் உதவி புரிந்த அருமை மனைவி ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இழந்தார்கள். ஒரே வருடத்தில் நடந்த 2 நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சுமக்க முடியாத ஒரு கவலையாக ஆகிவிட்டது. அதனால் தன் வரலாறில் அந்த வருடத்தை ஆமுல் ஹுசுன், துயர ஆண்டு, துக்க ஆண்டு என்று வர்ணிக்கப்படுகிறது. 2 தனக்கு நெருக்கமானவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இழந்தது அவர்களுடைய மௌத்துடைய செய்தி.
ஹதரத் ஹம்சா, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடன் வந்து சேர்ந்து கொண்டது மிகப்பெரிய சந்தோஷமாக மாறியது, தீன் வளருவதற்கு காரணமாக ஆகியது. அதே நேரத்திலே 3 வருடங்களுக்கு பின்னால் இவர்களுடைய வஃபாத் ரசூலுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய நிகழ்வாக அமைந்தது. தொடர்ந்து நுபுவத்தினுடைய இந்த தொடரை நாம் பார்க்கும் பொழுது இப்படித்தான் கடைசி வரையில் சில சந்தோஷங்கள், திரும்பவும் கவலையான நிகழ்வு, சந்தோஷங்கள், கவலை என்று இப்படித்தான் தொடர்ந்து தீனுடைய இந்த பணி முன்னேறி கொண்டிருந்திருக்கிறது. நாம் தொடராக இதனை பார்க்கும் பொழுது அவதானிக்கலாம். அந்த அடிப்படையில் அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். எந்த அளவு அபூ தாலிப் ரசூலுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்றால், ஷோபை அபி தாலிபில் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கியதன் பின்னால் அபூ தாலிப் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவரிடமோ சிலரிடமோ சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கியிருக்கக்கூடிய விரிப்பில் நீங்கள் தூங்கிவிட்டு அவர்களை உங்களுடைய விரிப்பின் மீது தூங்கச் சொல்லுமாறு. காரணம், எதிரிகள் அவதானித்திருந்து ரசூல் தூங்கியதன் பின்னால் அவர்களை தாக்கிவிடலாமோ என்ற அச்சத்தில், அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் அணுவளவும் அவர்களுக்கு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதில் அபூ தாலிப் மிகவும் கவனமாக இருந்தார். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூ தாலிபுடைய வஃபாத்துடைய நேரம், சக்கராத்துடைய நிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவிடம் செல்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம், மரலுல் மௌத்திலே இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் பக்கத்தில் அபூ ஜஹலும் வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சாவிடம் போய் 8 வயசிலிருந்து இதுவரை காலமும் தனக்கு முழுக்க முழுக்க உதவியாக இருந்த சாச்சாவிடம் போய் பக்கத்திலே அமர்ந்து, ஐயம், என்னுடைய சாச்சாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிடம் நான் இந்த கடைசி நேரத்தில் வேண்டுவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒன்று எனக்கு போதும். நான் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி இந்த கலிமாவின் மூலம் வாதாடுவேன். உங்களை எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் பேசு சுவர்க்கத்தில் நுழைவிப்பேன் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்தில் இருந்த அபூ ஜஹல், அப்துல்லாஹ் இப்னு உமையா போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ தாலிப், இறுதி நேரத்தில் உங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கப் போகிறீர்களா? இப்படியான ஒரு விடயத்தை மாத்திரம் செய்துவிட வேண்டாம் என்று தொடர்ந்து அவர்கள் ரசூலுடைய பேச்சுக்கு பின்னால் இதனை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுடைய முடிவு கடைசியாக அவர்கள் சொன்னது, அலா மில்லதி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய அந்த மார்க்கத்தின் மீதே நான் இருக்கிறேன். ரசூலுடைய அந்த பேச்சை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார்கள், கடைசி நேரத்திலாவது இவ்வளவு உதவியாக, இரக்கமாக, பாசமாக இருந்த என்னுடைய சாச்சா இந்த ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொல்லிவிட்டால் எனக்கு அந்த ஒன்று போதுமே, இவர்களை நாளை கியாமத்துடைய நாளில் சுவர்க்கத்திலே நுழைவிக்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே பேசி. ஆனால் அது கிடைக்கவில்லை. இரக்கமான சாச்சாவை பிரிந்தது ஒரு கவலை, அதைவிட மனவேதனை, கலிமா இல்லாமல் மரணித்து விட்டார்களே என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப்
கலிமா இல்லாமல் மரணித்து விட்டார்கள். ஆனாலும் சொல்லுகிறார்கள், ல அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்க. சாச்சா, உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன். எனக்கு அவ்வாறு செய்ய வேண்டாம் என்ற தடை வரும் வரையில். தடை வராமல் இருந்தால் நான் உங்களுக்காக வேண்டி தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பேன், அல்லாஹ் மன்னிக்கும் வரையில். குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். மா கான லின் நபிய்யும் வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். நபியுக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது அது அவர்களுக்குரிய நெருங்கிய உறவுகளாக இருந்து அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதன் பின்னால் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது கூடாது, நாம் அனுமதி வழங்கவில்லை என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. தொடர்ந்து இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி ஹிதாயத்தை வழங்க முடியாது, அது அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வழங்குகிறான் என்ற அடிப்படையில் இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா ஒரு ஆறுதலுக்காக வேண்டித்தான் ரசூலுக்கு இறக்கி வைத்தான், கண்டிப்பதற்காக வேண்டி அல்ல. கவலையோடு இஸ்திக்ஃபாரில் இருக்கிறார்கள், ஆனாலும் பிரயோசனமற்ற ஒன்றை ரசூல் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது முஃமின்களுக்கும் நபியுக்கும் கூடாது. அவர்கள் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதன் பின்னால் இதுவும் ரசூலின் மீது இறக்கப்பட்டு பிரயோசனம் தராத ஒன்றில் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்றுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். இரண்டாவதாக, என்ன இருந்தாலும் என்னுடைய சாச்சாவுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்ற கவலை மனதில் மிகவும் வேதனை அளித்து கொண்டிருந்தது. அங்கேயும் அல்லாஹ் ஒரு ஆறுதல் படுத்தித்தான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைப்பதில்லை. அல்லாஹ் ஹிதாயத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான், அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய சாச்சாவுடைய விடயத்தில் அதனை நாடவில்லை. எனவே நீங்கள் அதனை பொருந்தி கொள்ளுங்கள், அதன் மீது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு ஆறுதல் அடிப்படையில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாம் விளங்க வேண்டும். சிலர் இப்படியான இடம் வரும் பொழுது இந்த வசனத்துக்கு தர்ஜுமா செய்வதும் விளக்கம் சொல்வதும் அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய பாணியில் இதனை இறக்கி வைத்ததே போன்ற, நபியே நீங்க நினைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் கொடுக்க முடியாது, நாம் நினைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் ஹிதாயத் கொடுப்போம். அல்லாஹ் ரசூலுக்கு கடினமாக பேசவில்லை, குர்ஆனில் எந்த இடத்திலும் அப்படி பேசவில்லை. இரக்கமான தன்னுடைய ஹபீபை எல்லா இடங்களிலும் இரக்கமாகவே அழைத்திருக்கிறான். எந்த இடங்களிலெல்லாம் எச்சரிக்கை செய்வதை போன்ற பாணியில் அல்லாஹ் பேசியிருக்கிறானோ அது ரசூலுக்கு எச்சரிக்கைக்காக வேண்டி அல்ல, ரசூலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எதிரிகளை கேவலப்படுத்தும் நோக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிப்பதை போன்று ஒரு சில இடங்களில் பேசியிருக்கிறார். உதாரணமாக, அபஸ வ தவல்லா, கடுகடுத்து விட்டார். இது ரசூலுக்கு சொன்னதல்ல, தனக்கு முன்னால் வந்து பேசிக்கொண்டிருந்த அந்த எதிரிகளை கேவலப்படுத்தும் நோக்கத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொன்னான். இப்படி குர்ஆனில் பல இடங்களிலே வருகிறது. இது தஃப்சீருடன் தொடர்பு பட்டு வரக்கூடிய இடங்களில் தெளிவாக பேசப்பட வேண்டிய விடயங்கள்.
எந்த இடத்திலும் ரசூலை கண்டித்து ரசூலுடன் கடினமாக அல்லாஹ் நடந்து கொள்ளவில்லை. கடினமான பாணியில் நடப்பதை போன்று எங்கேயாவது ஒரு வசனம் தோன்றினாலும் அதனுடைய அந்தரங்கம் அல்லாஹினுடைய இரக்கமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்திலும் ஆறுதல் படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கு இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். அதே வருடம்தான் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகினார்கள். அபூ தாலிபுடைய விடயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, உங்களுக்கு இவ்வளவு உதவியாக பாதுகாப்பாக இருந்தவர்களுக்கு உங்களால் ஏதாவது பிரயோசனம் மறுமையிலே கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், என்னுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக நரகத்தில் மிகவும் ஆழம் குறைந்த ஒரு இடத்திலே அவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு நான் இல்லை என்றால் அவர்களும் ஏனைய நரகவாசிகள் இருக்கக்கூடிய மிகவும் ஆழமான அடித்தளத்தில் தான் நரகத்தில் இருந்திருப்பார்கள். எனவே இந்த ஆமுல் ஹுசன் நபித்துவம் கிடைத்து 10வது வருடம் அபூ தாலிபை பிரிந்தது, அவர்களுடைய வஃபாத்துடைய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடும் கவலைக்கு உள்ளாக்கியது. மிகவும் மனவேதனை அடைந்தார்கள். ஒன்று சாச்சா பிரிந்தது, இரண்டாவது கலிமா இல்லாமல் வஃபாத்தாகியது, மரணித்தது. அந்த கவலையில் இருக்கும் பொழுதே சில நாட்கள் கழியவும் இல்லை, 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்களில் அடுத்த கவலையான செய்தி, காயத்துக்கு மேல் காயம் ஏற்படுவதை போன்று ஹதரத் ஹதீஜாவுடைய வஃபாத்துடைய செய்தி கிடைக்கிறது. அதனுடைய விடயத்தை அடுத்த பதிவில் கேட்போம். இப்படியெல்லாம் உள ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல சிரமங்களையும் சந்தித்த நிலையில்தான் இந்த உயர்ந்த பரிசுத்தமான தீனை, அதனுடைய அமானிதத்தை முழுமையாக நிறைவேற்றி எங்கள் வரையில் அந்த தீன் வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே அந்த தீனை எங்கள் வரையிலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த நல்லோர்களையும் சஹாபாக்களையும் அதிகம் அதிகம் நேசிப்போம். அவர்கள் எல்லோருக்கும் ஆசானாக வந்த எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.